சத்தி உன்ட்ட ஒரு விஷயம், ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நாள் சத்தி. இவ்வளவு பேசுறீல, இந்த கொடைக்கானல் வரைக்கும் போயிட்டு அந்த பொம்பளை வாழ்ந்த வாழ்க்கைய, சூழல, அவங்க எப்படிப்பட்டவங்களுக்கு உதவி செய்யறாங்க, அவங்களை எப்படி மத்தவங்க பாக்குறாங்க, எப்படி மரியாதையா நடத்துறாங்க, ஒரே ஒரு நாள் பாத்துக்குவா அந்த அம்மாவோட தகுதி என்ன, அந்த அம்மாவோட உயர்வு என்னன்னு. அப்ப உனக்கு புரியும் எப்படியாப்பட்டவங்களை கொண்டு வந்து எப்படி இங்க கொண்டு வந்து நாய் மாதிரி கட்டி போட்டு வச்சிருக்கணும், உனக்கு புரியும். அப்ப இந்த வைர வளையல் வாங்கி மாட்டி இருக்கீங்களே, இந்த அவளுக்கு சங்கிலி, இதெல்லாம் எதுக்குன்னு புரிஞ்சுக்க முடியாத முட்டாள்னு நினைக்கிறீங்களா? எங்களை எல்லாம் தெரியுங்க எங்களுக்கு. இந்த ரேணுகா இப்படி சம்பந்தமே இல்லாம முடிச்சு போட்டு பேசிட்டு இருக்காத. தேவையில்லாத பேசிட்டு இருக்க, அம்பட்தான் சொல்லிட்டேன். ஐய, உங்களுக்கு புரியாது. ஏன்னா உங்க அண்ணன் சொன்னது மட்டும்தான் உங்களுக்கு கேட்கும். இந்த வளவிய நீங்க மாட்டலல்ல, உங்க அண்ணன் சொல்லி தானே வாங்கிட்டு வந்து மாட்டினீங்க. உங்களுக்கு வார்த்தை மட்டும்தான் கேட்கும், எங்களுக்கு வார்த்தையில இருக்கிற அர்த்தம் புரியும். ஒரு செயல் நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி என்ன நோக்கம் எங்களுக்கு புரியுது. என்ன இளவ பண்றது தெரியுதே. வளையல் வாங்கி மாட்டி சங்கிலிய வாங்கி மாட்டின உடனே அப்பா மகா பிரபு எங்களுக்கே வைர வளையல் சங்கிலி வாங்கி மாட்டிட்டாரு, இப்படிப்பட்ட நல்லவருக்கு ஒரு மணி விழா நடக்குது, நாம போய் எப்படியோ அக்காட்ட பேசி எப்படியாவது கொண்டு வந்துடலாம் அப்படி நாங்க பண்ணுவோம் நினைச்சியதா? அவ்வளவு மானம் கெட்டு இன்னும் நாங்க ஆகல. இங்க இருங்க, அவங்க வர மாட்டாக, உட்கார மாட்டாக, பூஜை பண்ண மாட்டாக. இது அவங்க முடிவு இல்ல, எங்கோட்டு முடிவு. என் முடிவுதான். என்னடி உனக்கு என்னப்பா? எங்கோட்டு முடிவு. அவங்க வர மாட்டாங்க, வர மாட்டாக. சத்தி, ஒருத்தர் முடிவை இன்னொருத்தர் எடுக்க கூடாதுன்னு பேசுனீல்ல நீ. இப்ப சொல்லுறேன், நீ சொன்னது தப்பு சத்தி. அப்படி வாழ்க்கைய வாழவே முடியாது. ஒருத்தருக்காக இன்னொருத்தர் நிக்கணும், நிக்கத்தான் வேணும், அதுதான் வாழ்க்கை. இல்லாட்டி வாழ்க்கையே இல்லையே. ஒருத்தருக்காக இன்னொருத்தர் முடிவை எடுக்கணும், ஒருத்தர் நலன்ல இன்னொருத்தருக்கு அக்கறை இருக்கணும், எல்லாமே ஒரு